கிளம்பிட்டியாப்பா? கிளம்பிட்டேன்ப்பா. நம்ம ரெண்டு பேரும் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் உங்க அம்மாளையும் தங்கச்சியும் காணும் பாரு. வருவாப்பா, அம்மா பாவம் காலையில இருந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கான். உங்க அம்மையும் ஒரு வார்த்தை சொல்ல விட மாட்டியே. ஏ பேச்சி பேச்சி, பாருங்க ஏங்க கத்திக்கிட்டு இருக்கிய? எவ்வளவு நேரம் ஆகுது? தாய் மோளும் உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கே? எல்லாரும் வந்து மந்தையில நிக்கலாட்டி வேன் வந்துட்டு வாங்க சீக்கிரம் வாங்கன்னு போன போட்டுக்கிட்டு இருக்காவோ. நான் சும்மா வரேன். என் பொண்ணு வீட்டுக்கு எடுத்துட்டு போற பொருள் எல்லாம் இப்பதான் எடுத்து கொடுத்து விட்டுருக்கேன். வேன்ல கொண்டு வைக்கிட்டு இந்த பின்னாடியே நானும் கிளம்பி வந்துட்டேன். உன் மொவ தான் இன்னும் உள்ளே கிடந்து ரெடி ஆயிட்டு இருக்கா. இப்ப வந்துட்டு இப்ப போலாமா? போலாம் மோளே. மொவலை பார்த்த உடனே பல்லெல்லாம் தெரியுது. என்கிட்ட இவ்வளவு நேரம் கத்திக்கிட்டு இருந்தீங்க, இப்ப மொவ கிட்ட கத்துங்க பாப்போம். சரி சரி, அப்புறம் பேசிக்கிட்டுலாம் வாங்க கிளம்புவோம். சிவா, தாத்தா ஆச்சி சாமி எல்லாத்தையும் விட்டுட்டு கிளம்புவோம். நேரமாகுது. சரிப்பா, வாங்க போவோம். நம்ம எல்லாம் வந்து நின்னாச்சு. இந்த பேசிக்கா இன்னும் அழகான பாருங்க. வருவாக்கா, பரப்ட் எடுத்து வர வேணாமா? என்னமோ சின்ன பொண்ணு, ஏதோ நம்ம வீட்டு விசேஷம் மாதிரி நம்ம ஆள கிளம்பி நின்னாச்சு. ஆமா, நம்ம விசேஷத்துக்கு தானே கிளம்பி வந்திருக்கோம். நைட் அங்க சாப்பாடு போடுவாவே, அங்கேயே தின்ட்டு வந்துடலான்ட்டு தானே கிளம்பி வந்திருக்கீங்க. நீ மட்டும் திங்க வரலையோ? என்னையும் மட்டும் சொல்லிட்டு கிடக்கா. நானாம புலம்பிட்டு இருக்கேன், இன்னும் வரலன்னு நீங்க தான் புலம்புறிய. சின்ன பொண்ணு, இந்த மாதிரி பேசுற வேலையில வச்சுக்கிட்டாத பத்துக்க. 4 பேர் முன்னாடி இப்படி பேசினா என்னை பத்தி எல்லாரும் என்ன நினைப்பாவ? உங்களை பத்தி நினைக்க என்ன இருக்கு? உங்களை பத்தி எல்லாருக்கும் நல்லா தெரியும். சரி அக்கா, பிள்ளைலாம் அந்த வண்டியில ஏறி உட்காந்துட்டு நீங்களும் அந்த வண்டியிலேயே வந்துருங்க. நாங்க ஆம்பளைகள்லாம் இந்த வண்டியில வந்துடுறோண்ணா. சரி சரி, அப்ப நாங்க இந்த வண்டியில ஏறி உட்காந்துறேண்ணா. ஏன் அம்மா, வீலெல்லாம் கிளப்பி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறதுக்குள்ள போதும் ஆயிருது. இத மல்லி முன்னாடி சொல்லு பார்க்கலாம். ஏன் விடப்பா, ஏற்கனவே வீட்டுல இருந்து தப்பிச்சுதான் இங்க வந்திருக்கேன். எல்லார் வீட்லயும் இதே கதை தான் என்ன? ஆமாண்ணே, நீங்க எங்களை விட சீனியர்ல, உங்களுக்கு இதை விட பெரிய பெரிய கதைலாம் இருக்கும் என்னன்னே. அட ஏன்ப்பா நீ வேற எப்பறம் கிளப்பிக்கிட்டு. சேகரு அண்ணனை பத்தியா? ஆமா ஆமா, பார்த்தேன். பாவம், அவர் நமக்கு மேல வாங்குவார் போல. சிவா வந்துட்டான்ப்பா. வந்து ரொம்ப நேரம் ஆச்சா தம்பிலா? இல்லனே, இப்பதான் வந்தோம். சரி சரி, சின்ன பொண்ணு பாப்பாக்கா பிள்ளைல எல்லாத்தையும் அழகணும். எங்க தம்பி? எல்லாரும் வண்டியில ஏறிட்டாவுக்கா. சின்ன பிள்ளைலாம் அங்கேயும் ஓடிட்டு இருந்தது. அதான் சரி வண்டியில ஏறுங்கன்னே. எல்லாரும் ஏறிட்டாவும் பொம்பளைகளுக்குலயும் ஏறி உட்கார வச்சாச்சு. மாமா, நித்யாக்கா பிரியாக்கா உள்ளே இருக்காவ? ஆமாமா, எல்லாரும் உள்ளதா இருக்காவ. நீ ஏறு போ. அம்மா, நான் வேன்ல ஏறேன். சரி மக்கா, நீ போ, நாங்களும் வர வேண்டியதான். சரி பச்சி, நீ அந்த வண்டியில போய் ஏறின, நாங்களும் இந்த வண்டியில வரோம். தம்பி, நான் பொண்ணு வீட்டுக்கு எடுத்துட்டு போற பொருள் எல்லாம் எந்த வண்டியில இருக்கு? அதெல்லாம் நாங்க வர வண்டியில ஏற்றியாச்சுக்கா. சரி தம்பி, சரி. சரி சிவா, நான் அந்த வேன்ல போய் ஏறேன், நீ அண்ணன் கூட வந்துருஎன்ன? ஞானம் பொருள் எல்லாம் கரெக்டா வச்சிருக்கா விலன்னு பார்த்துட்டு வரும் வா. சரி நே, வாங்க வண்டியில போய் பார்ப்போம். என்ன சிவா, கல்யாண கலை வந்துட்டு போலையே? என்ன சும்மா கிண்டல் பண்ணாதனே. இல்ல சிவா, இன்னைக்கு நீ ரொம்ப அழகா தான் இருக்கா. இன்னைக்கு தானே சீக்கிரம் பொண்ணே பார்க்க போறான், அதனால அப்படி இருப்பான். ஆமா ஆமா, கொஞ்ச நாள் ஆனா தானே கதை எல்லாம் தெரியும். அப்புறம் நம்ம கதை தான் உனக்கும். என்னன்னே ரெண்டு பேரும் ரொம்ப பயமுறுத்துறிய? உண்மையதான்ப்பா சொல்றோம். தோற, நம்ம இப்பவே சொல்லி அவனை ரொம்ப பயமுறுத்த வேண்டாம். கல்யாணத்துக்கு அப்புறம் அவனே அனுபவிச்சுட்டு வந்து நம்ம மட்டும் சொல்லுவான். நீங்களாம் இப்படி சொல்றத பார்த்தா எனக்கு கல்யாணம் பண்ணவே பயமாலாம் இருக்கு. இதுக்கேவா தம்பி, இன்னும் நீ பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு. என்ன அப்பா கூப்பிடுற மாதிரி இருக்கு, சீக்கிரம் போலாம் வாங்க. எங்களுக்கு எல்லாம் கேட்கலையப்பா. உனக்கு பொண்ணை பார்க்க அவசரம் என்ன? போனேன் நான் நின்னா இப்படியே எனக்கு கிண்டல் பண்ணிட்டே இருப்பியா? நான் கிளம்புறேன். ஏ சிவா. ஓடிட்டான் வைக்கப்பட்டு. சரி சீக்கிரம் வா, நம்மளும் கிளம்புவோம். இப்படி வேன்ல போறது நல்லா இருக்குல்ல அப்படியா? நல்லா தான் இருக்கு. தினமும் இப்படி போனா நல்லாதான் இருக்கும். தினமும் இப்படி போனா நல்லா இருக்குமா? அப்ப பள்ளிக்கூடத்துக்கு யார்ட்டி போறது? இரு அம்மா கிட்ட மாட்டி விடுறேம்மா. இவளுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போய் இஷ்டம் இல்லையா? டெய்லி இந்த மாதிரி வண்டியில போகணுமான்னு. இப்ப நீ கேட்டதுக்கு தானே நான் பதில் சொன்னேன். அதுக்கு எதுக்கு அம்மா கிட்ட மாட்டி விடணுங்க? ஏக்கா, சண்டை போடாதேக்கா. இல்ல சங்கரி, இவளுக்கு எப்பவுமே இதுதான் வேலை பார்த்துக்க. ஏதாவது சொல்லுவா, சொன்னோன்னே நம்ம ஏதாவது சொல்லுவோமா, அதை உடனே அம்மா கிட்ட மாட்டி விடணும். சரியான கொலைச்சொல்லி. ஆமா ஆமா, நான் கொலைச்சொல்லி தான். நீ நல்லா ஊர் சுத்தணும்னு ஆசைப்படுற ஊர் சுத்தி. மறுபடியும் இந்த மாதிரி பேசிட்டு இருந்தானா அம்மா கிட்ட சொல்லிடுவோம் பார்த்துக்க. சொல்லு, நீ சொன்னோன்னே நான் பயந்துருவேணும். ஏட்டி, 2 பேருக்கும் சும்மா வர முடியாதோ? என்னட்டி சத்தம் போட்டே வரைய? இம்மா இவதாம தேவலாம வம்பிழுத்துட்டு வரா. 2 பேரும் சத்தம் கட்டாம வரல, வண்டி விட்டு இறக்கி விட்டுருவோம் பார்த்துக்க. ஏக்கா, சின்ன பிள்ளைகள் தானக்கா, விடுங்கக்கா. இவ்வளவுல சின்ன பிள்ளைல. சின்ன பொண்ணு, இந்த சேலை எனக்கு நல்லா இருக்குல்ல? ஆமாக்கா, நல்லா இருக்கு. இந்த சேலை எப்ப எடுத்தியே? நான் பார்க்கவே இல்லையே. இது ஏன் சேலை இல்ல சின்ன பொண்ணு, எங்க அம்மாவோடது. போன வாரம் எங்க அம்மா வீட்டுக்கு போனானா இந்த சேலையை ரொம்ப நாளா கட்டாமலே வச்சிருந்தேன். சரின்ட்டு தூக்கிட்டு வந்துட்டேன். எல்லாமே வாசி தான் எனக்கு. இது நல்லா இருக்கேன், எங்க அம்மா சேலை தானே. சின்ன பொண்ணு, நான் எப்படி இருக்கேன்னு சொல்லவே இல்லையே. ஏன் நீ கட்டி இருக்கதே ஏதாவது வாசி சொல்லியா? இல்ல சின்ன பொண்ணு, இது என் சேலை தான். நான் எப்படி இருக்கேன்னு உன்கிட்ட கேட்டேன். நல்லா தான் இருக்கா. என் வீட்டுக்காரையும் என்ன தெரியுமா சொன்னாரு? நான் அள்ளி ராணி மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டா சின்ன பொண்ணு. எதுக்கு சிரிக்கே சின்ன பொண்ணு? ஒண்ணும் இல்ல அலிராணி, நீ உன் பாட்டுக்கு வா. டிரைவர் அண்ணே, நல்ல ஒரு 2 குத்துப்பாட்டு போடுங்க, அப்பதான் போற கலப்பு தெரியாம இருக்கும். அகிலா, ஐஸ்வர்யா ரெடி ஆயிட்டாளா? ஆமாங்க, சௌந்தர்யா ரெடி பண்ணி விட்டுட்டு இருக்கா. நீ ஏமா ஒரு மாதிரி இருக்கா?
ஒண்ணும் இல்லைங்க. பொம்பளை பிள்ளை கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டா இனிமே அவ்வளவுதான் பாத்தீங்களா. கவலைப்படாத அகிலா, நம்ம பிள்ளைன்னா ரொம்ப தூரத்துலயே இருக்க போது, பக்கத்துலயே தான் கொடுக்க போறோம். நீ நினைச்ச உடனே போய் பார்த்துட்டு வந்துடலாம். இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்க. நீ இப்படி வருத்தப்படுறத பார்த்தா அவளும் வருத்தப்படுவா. நீ கொஞ்சம் சந்தோஷமா மூஞ்ச வச்சுக்க, அப்பதான் பிள்ளையும் சந்தோஷப்படும். சரிங்க, சரி, நீ வரவியில கொடுக்கறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டியா? எல்லாமே ரெடியா இருக்குங்க. சரி சரி, நான் போய் வாசல்ல நிக்கேன், நீ போய் பிள்ளையில பாரு. சரிங்க. ஐசு, நீ இந்த சேனல்ல எவ்வளவு அழகா இருக்கா தெரியுமா? அப்படியா? என்ன ஐசு இப்படி இருக்கா? ஒண்ணும் இல்ல சோந்து, சும்மாதான். இல்ல ஐசு, நீ சரியில்லை. உன் மூஞ்சில ஒரு சந்தோஷமே இல்ல. என்ன ஆச்சு? இல்ல, உங்களை எல்லாம் விட்டுட்டு போகணும்ல, அததான் நினைக்கேன். ஓ அதுக்கா? சரி, அதுக்கெல்லாம் எதுக்கு கவலைப்படுற ஐசு? நீ நினைச்ச உடனே பாக்குற தூரத்துல தானே நம்ம இருக்க போறோம். ஐசு, ரெடி ஆயிட்டியாமோ? என் பிள்ளை அழகு போலலாம் ரெடி ஆயிருக்கு. ரெடி பண்ணது யாரு? இந்த சௌந்தர்யா வச்ச? அக்கா அழகா ரெடி ஆயிருக்கா மக்களே. நீ ரொம்ப அழகா இருக்கா. ஏமா, அக்கா ரொம்ப டல்லா இருக்காமா. அது ஒண்ணும் இல்ல மக்கா, கல்யாணம் ஆகுது பத்தியா, அதனால கொஞ்சம் பதட்டம் இருக்கதான் செய்யும். ஆமாமா, அவளுக்கு சீக்கிரமே கல்யாணம் பண்ண விருப்பம் இல்லையா, நம்மளை விட்டு பிரிய போறோம்னு வருத்தப்படுறா. அதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்லலாம்னு இருக்கேமா. என்ன டி ஐடியா? ஏமோ, இப்ப வர மாப்பிள்ளை வேணா நான் கட்டிக்கிட்டா, அப்ப அக்கா கொஞ்ச நாள் இங்க வீட்டுல இருப்பாள்ல. வாய மூடிட்டி. என்ன பேசணும் ஏது பேசணும்னு அறிவு இருக்காட்டி உனக்கு? ஏமா, நான் சும்மா விளையாட்டுக்கு தாம்மா சொன்னேன். உனக்கு எல்லாமே விளையாட்டு தான். பாரு அக்கா மூஞ்ச எப்படி ஆயிட்டு பாரு நீ சொன்னதை கேட்டு. ஏக்கா சாரிக்கா, நான் சும்மா விளையாட்டுக்கு தான்க்கா சொன்னேன். விடு சௌந்தர்யா, எனக்கு தெரியாதா நீ விளையாட்டுக்கு தான் சொல்லுவான்னு. சரி சரி ஏட்டி, மூஞ்ச அப்படியே வச்சுக்கிடாதீங்க ரெண்டு பேரும். ஒழுங்கா சந்தோஷமா இருங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரவி வர நேரமாச்சு. சவுண்டு, நான் வெளியே போய் அப்பா கூட நிக்கேன், நீ அக்கா கூட இருந்து பாத்துக்க என்ன. சரிம்மா, நீ போ, நான் பாத்துக்கிறேன். ஏ அப்பா, சின்ன பொண்ணு வீட்டை பத்தியா எவ்வளவு பெருசா இருக்குன்னு. ஆமாக்கா, நல்லா அழகா கட்டியிருக்காவல்ல. ஆமா சின்ன பொண்ணு, வீட்டை சுத்தி நல்ல இடம் விட்டு அழகா கட்டியிருக்காங்க. சிவா நல்லா கொடுத்து வச்சவன் தான் போ. வந்த இடத்துல ஆரம்பிச்சிட்டீங்களா? நான் என்னத்த சின்ன பொண்ணு ஆரம்பிச்சேன்? வீடு நல்லா இருக்கு, நம்ம சிவா கொடுத்து வச்சவன் தான் சொன்னேன். இதுல என்ன இருக்கு? ஆமாக்கா, இந்த சிவா பைய கொடுத்து வச்சவன் தான். இம்மா, ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. பொண்ணு வீட்டுக்காரவே காதுல கேட்டுச்சு, அவ்வளவுதான். வாங்கம்மா எல்லாரும் வாங்க. வாங்கம்மா, வாங்கம்மா எல்லாரும் உள்ள போய் உட்காருங்க. வாங்க. இது வாரோம்க்கா. வாங்க 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 மினி, எல்லாரும் வாங்க, வாங்கக்கா உள்ள வாங்க. எல்லாரும் வாங்க. இது வாரம் மினி. ரொம்ப நேரமா காக்க வச்சிட்டோமோ, எல்லாரும் பரப்பிட்டு வர நேரமாயிட்டு பாத்துக்கோங்க. சரி சரி, அதெல்லாம் ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. எங்க மாப்பிள்ளையோட அப்பாவெல்லாம் அழக்கணும். எல்லாரும் அந்த வேன்ல வந்துட்டு இருக்காவ. சரி தங்கரி, நீ இவ எல்லாரையும் உள்ள கூட்டி போ. வாங்க மினி, வாங்கக்கா எல்லாரும் உள்ள போலாம். பிள்ளைல, நீங்க வேணா இங்க பார்க் இருக்கு, விளையாடுறீங்களா? வீட்டுக்குள்ளேயே பார்க்காத்தே? ஆமாமோ, இங்கே கார்டன்லயே தான் இருக்கு, விளையாடுங்க. பிள்ளைல பார்த்து எல்லாம் கவனமா விளையாடணும் என்ன. நித்யா பிரியா, நீங்க ரெண்டு பேரும் தான் பிள்ளைல பாத்துக்கணும். சரிமோ, நாங்க பாத்துக்கிறோம். சரி வாங்கக்கா, நம்ம எல்லாரும் உள்ள போலாம். வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. ஆமாங்க, கொஞ்சம் நேரம் ஆயிட்டு. எல்லாரும் பரப்பிட்டு எடுத்து வரணும்னா நேரம் ஆகதான் செய்யும். அதுக்கு என்ன இருக்கு? குமாரு, உங்க மாமனாருக்கு ஒரு வணக்கத்தை போடு. என்னை சும்மா இருந்தே. சரி சரி, வாங்க எல்லாரும் உள்ள வாங்க. உங்களுக்காக தான் எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. வாங்க மாப்பிள்ள, உங்களை பார்க்கவே இல்ல. இருக்கட்டும் மாமா, பரவாயில்ல. தர கவனிச்சியா? வாசல்லயே மாமா மாப்பிள்ளன்னு பாசமலே பொழியறவ. கவனிச்சேன். சிவா, இதே கவனிப்பு கடைசி வரைக்கும் இருக்கணும். கெத்த விட்டுறாத என்ன. என்ன கிண்டல் பண்ணாதேனே, பாவம் அவிய. அடேங்கப்பா, மாமனாருக்கு சப்போர்ட்ட பத்தியா? இனிமே நாங்களும் உன் கண்ணுக்கு தெரிய மாட்டோம். இன்னை கொஞ்ச நேரம் கிண்டல் பண்ணாம இருங்கனே, எனக்கு சிரிப்பா வருதுனே. சரி வாங்க எல்லாரும் உள்ள போலாம் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். லாஸ்ட் வீடியோல நீங்க கொடுத்த சப்போர்ட்க்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. புதுசா பாக்குறவங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆமா நண்பர்களே, அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல ஆல் அப்படின்னு இருக்கிறத பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். தொடர்ந்து உங்களோட ஆதரவை கொடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ணுங்க. நன்றி நன்றி மக்களே. மக்களே. அப்புறம் நண்பர்களே, ரம்ஜான் கொண்டாடுற நம்ம அனைத்து உறவுகளுக்கும் ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள். ரம்ஜான் வாழ்த்துக்கள் உறவுகளே.